ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கிஷோர் மேட்சுக்காக திருவனந்தபுரம் போயிட்டுருக்கோங்க. அதுக்கடையில் சம் பிளேசஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாராம் சேனல். இன்னைக்கு நம்ம கேரளா போறோம் ஃப்ரெண்ட்ஸ். கேரளால நம்ம திருவனந்தபுரம் போறோம். ஐயோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்டு சுறுசுறுப்பாளு அக்கடும் எப்படி இங்க பாத்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்துக்கிட்டீங்களா? நம்ம வீட்ல ஒரு மொட்டை மண்டை இருக்கு. இங்க காந்திஜி இருக்காங்க. இங்க காந்திஜி. வந்து நம்ம கிஷோரோட ஃபேவரட் சாங் நம்ம பாட போறோம். எல்லாரும் சொல்லணும். 3 2 1. திருப்பி 3 2 1. அடுத்து அப்பாவோடது புருபுரு பரபரோ பாட்டியோட வந்து ஹாய். கேரளா போகிறதுக்கு 3 வே இருக்குங்க. நம்ம இப்போ போகிறது தேனி சைடு வந்து போகிறோங்க. தேனி சைடு வந்து போகலாம், உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இந்த சைடு வந்து கூப்பிட்டு வந்தாங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருந்ததுங்க இந்த இயற்கையுடைய அழகு. இந்த பைப் வழியாக தான் வந்துட்டு மேலேருந்து தண்ணிக்கு கீழே வந்து எல்லா ஊருக்கும் வந்து போயிட்டுருக்கு. இது ஆரம்பித்து பல வருட காலங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. எனக்கு இது தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து தெரிகிறது. ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைடு வரேன். இப்போ நம்ம வந்து ரீச் ஆகிருக்கிற இடம் வந்து பார்த்தோம்னா தேக்கடிக்கு வரும்போதே தேக்கடியிலலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க. இங்கே போட்டிங், யானை சவாரி அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நம்ம எதுவும் போக போகிறதில்ல. ஏன்னா வந்து நம்ம வந்த வேலை வேறு, சும்மா போகிற பாதையில் லைட்டாக பார்த்துட்டு போகலாம் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுடைய இப்போதைக்கான பிளான் வந்து இருந்தது. சும்மா பக்கம் நமக்கு ப்ரைவேட் வண்டி அலோவ் இல்லை, உள்ளே ஸ்டே இருந்தால் மட்டும்தான் அலோவ். இல்லைன்னா ஒரு 500 மீட்டர் பின்னாடி போய் ஃபாரஸ்ட் பார்க்கிங் ஏரியா இருக்குது, அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட் பஸ் தாங்க. கைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓன் வெஹிக்கிள் வந்து இங்கே அலௌடு கிடையாதாங்க. இங்கே இவங்களுடைய வெஹிக்கிள் வந்து இருக்குமா, அதில் மட்டும்தான் நம்ம வந்து போட்டிங், யானை சவாரி இது வந்து கவர்மெண்ட்டோடது, அதில் வந்து நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு அங்கே வந்து போகிறதுக்கான டைம் இல்லை, ரொம்ப நேரம் ஆகும் ட்ராவல் டைம் அண்டு அங்கே சுற்றி பார்க்குற டைம்ன்றதுனால ப்ரைவேட்டாக நம்ம இப்போ வந்திருக்கோம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கேரளம் வந்திருக்கோம். கேரளம் நம்ம தேக்கடி வந்திருக்கோம். சாப்பிட்றியா? எலஃபண்ட் நீ வேணா சாப்பிடு, மனுஷன் சாப்பிட்றதானே. இது ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய யானை சவாரிங்க. இங்கே தான் கைடு வந்து நமக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால கூட்டிகிட்டு வந்தார். இங்கே வந்துட்டு ட்ராவல் டைமும் வந்து கொஞ்சம் கம்மி தான், ரொம்ப பக்கத்துலேயே வந்து இருக்குது. அதோட நம்ம அந்த என்ன சொல்கிறது, சுற்றி பார்க்குற டைமும் வந்து யானையில் சவாரி பண்ணக்கூடிய டைமும் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நமக்கு முக்கியமான வேலைக்கு வந்திருக்கோம். போகிற பாதையில் ஒரு சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட்டு, இவ்வளோ தூரம் வந்துட்டு அனுபவிக்காமல் போகக்கூடாது அப்படின்றதுனால இங்கேயே வந்து யானைக்கு வந்து கொடுக்குறதுக்கு தர்பூசணி ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. டீ ஷாப் வந்து ஸ்நாக்ஸ் அண்டு வந்து இங்கனக்குள்ளேயே வந்து இருக்குது. அப்புறம் அதை சுற்றி வந்து ஃபுல்லாக வந்து நல்ல கார்டனிங்காக வந்துட்டு பயங்கரமாக வந்து இருக்குது. அதை ஒட்டி வந்து ஒரு வீடு வந்து இருக்குங்க, அது சூப்பராக இருந்தது. அதோட இந்த குட்டீஸ் வந்து ரொம்ப க்யூட்டியாக ரொம்ப பியூட்டியாக வந்து இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அந்த குட்டீஸை பார்க்கும்போது. இந்த ஒரு பெரிய ஒரு காடுங்க, அந்த காட்டுக்குள்ளே ஒரு தோட்டமாக காடு, இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு அழகான சூப்பரான வீடு. அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து மரம் வச்சுருக்காங்க, அதுலேயும் ஹேங்கிங் பிளான்ட் வந்து போட்டிருக்காங்க. ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குங்க. கீழே வைக்கிறதுக்கு இடமா இல்லை, ஆனாலும் அந்த மரத்தில் அழகுக்காக வந்துட்டு இந்த ஹேங்கிங் பிளான்ட் வந்து வச்சுருக்காங்க. உயர்ந்த மரங்கள், வீடு, இதுக்கு முன்னாடி இந்த ஹேங்கிங் பிளான்ட்டு, அதில் லினைக்குட்டி வந்துட்டு செல்ஃபி எடுக்க சொல்லிட்டு ஃபோட்டோ போஸ் கொடுத்துட்டு இருந்தான். ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கை தொடுற தூரத்தில் வந்துட்டு மிளகு கொடி வந்து மேலே படர்ந்து வர்றதுக்காண்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த மரம் இருந்தது பாருங்கள். கொய்யாக்கா மாங்கதா கொய்யாக்கா
பின்னாடி இருந்து ஒரு குரலுங்க, ஹே டோன்ட் டச் அப்படின்னு ரொம்ப ஹார்ஸாக வந்து இருந்தது. அது ஏதோ நம்ம பறித்து போட்டுக்கிற மாதிரி. அந்த வீட்டில் இருந்தவர் வந்து சவுண்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மூவ் பண்ணி வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ மிளகு கொடிகள் வந்து இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் விசாரித்தா அது வந்து ஜாதி பத்திரி, கொய்யாக்கா கிடையாது. பேர்லாம் சொல்லி முன்னாடியே தாமஸ் சார் இங்கே போனால் மீட் பண்ணோம்னா எல்லாம் கிடைக்கும். நம்ம லைசன்ஸ் எடுக்க மறந்துட்டேன். நம்ம ஃபோன் நம்பர் போட்டு போடலாம், பேர் போட்டு போடலாம். அப்படிங்களா? சரி, என்ன சொல்லுங்கள். இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள். தேக்கடியில் வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. மெயின் அட்ராக்ஷன் வந்து போட்டிங் தான். மோஸ்ட்லி வந்து நம்ம இங்கே பண்ணுறது அவுட் சைடு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து ஜீப் சஃபாரி இருக்குது, எலிஃபென்ட் ரைடு, அப்புறம் ஸ்பைஸ் பிளான்டேஷன் டூர் விசிட்டு, இதெல்லாம் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். இங்கே வர்றது இப்போ தமிழ்நாட்டிலேருந்து தான் நேராக கும்ளி தான் இதோட என்ட்ரி வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி எல்லா ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, ரிசோர்ட் இருக்குது, ஹோம் ஸ்டேஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்டே பண்ணி அவுட் சைடில் எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். மெயின் அட்ராக்ஷன் வந்து போட்டிங் தான் இங்கே. யானை சவாரி, எலிஃபென்ட் ரைடு, அதோட பாத் அண்ட் ஷவர் இருக்குது. யானை குளிப்பாட்டுறீங்க, நீங்கள் தேய்ச்சி குளிப்பாட்டுறீங்க, அப்புறம் யானை குளிப்பாட்டும். சார் சொன்னாங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். யானையை நம்ம குளிப்பாட்டுறது, யானை நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஈவினிங் வந்து இந்த ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. கதகளி, கத்துச்சண்டை, மார்ஷல் ஆர்ட்ஸு, அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கலாம். நீங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க? எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். என்னுடைய நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். நான் வந்து கவர்மெண்ட் லைசன்ஸ்டு கைட்ஸ் தான். டிடிபிசி, டூரிசம் டிபார்ட்மெண்ட் சொல்லும், அதோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வரலாம், எப்போ வேணாலும் வந்துருங்க. ஓகே. இங்கே தேக்கடியில் வந்து ஸ்டே பண்ணணும், நல்லா சுற்றி பார்க்கணுன்னா சாரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே சாரை பார்க்குறதுக்கு ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்கங்க. இவங்க யார் அப்படின்னா லாஸ்ட் இயராக இவருடைய கைடன் மூலியமாக வந்துட்டு சுற்றி பார்க்க வந்தவங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டான பர்சனுங்க, ரொம்ப நல்ல மனுஷன். அவ்வளோ அழகாக நமக்கு எல்லாத்தையும் பொறுமையாக ரொம்ப டீசெண்டாக நமக்கு வந்துட்டு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் அவங்க வந்து மறக்காமல் ஞாபகமாக அவரை தேடி கண்டுபிடிச்சி வந்து பேசிவிட்டு ஃபோன் நம்பர் மிஸ் பண்ணிட்டாங்களா, அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் தேக்கடி போகணும், 1 or 2 days வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா சாரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து அவருடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க. பாருங்கள், யானைக்கு தர்பூசணி பழம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, யானையுடைய இப்போ நாங்கள் யானை மேலே சவாரி பண்ண போகிறோம். எலிஃபென்ட் சஃபாரி. நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க. நாங்க வந்து இப்ப யானை மேல ஏற போறோம். இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம்னா மண்டையில் முடி மாத்திக்கோ. வா வா வா, ஜாலியா. எல்லாரும் இங்க பாரு வீடியோ. எல்லாரும் இங்க பாரு வீடியோ தான். பின்னாடி வரவங்களே எடுத்து பாரு.
யானை மேலே சவாரி பண்ணுறது வந்து ஒரு சூப்பரான அனுபவமாக வந்து இருந்ததுங்க. செம்மையாக இருந்தது. அதோட பிளேஸ் அந்த சரௌண்டிங் வந்து ரொம்ப குட் ஃபீலாக வந்து இருந்ததுங்க. அந்த சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதோட இந்த யானைகளுக்கு தனித்தனியாக பேர்களும் வச்சுருக்காங்க. கிஷோர் இவங்கெல்லாம் வர யானை பேர் ராஜேஸ்வரி, நாங்கள் வர யானை பேர் வந்து பாஞ்சாலிங்க. அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப ஓவராக ஆட்டிடியூட் வந்து சில யானைகள் வந்து முரண்டு பிடிக்கும் அப்படிலாம் இல்லாமல் இது அவ்வளோ அழகாக பழக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அழகாக தும்பிக்கையை தூக்கி வந்து போஸ் கொடுக்குதுங்க. அதே மாதிரி அப்படியே திரும்பி போய் இப்படி சுற்றி வரும்போது அந்த இடத்துல கரெக்டாக ஃபோட்டோ எடுப்பாங்க போல், கரெக்டாக அது வந்து திரும்பி நின்று போஸ் கொடுக்குது யானை. அதை பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக வந்து இருந்தது. இப்போ யானைக்கு நம்மளும் தர்பூசணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தர்பூசணிலாம் கொடுத்து முடிச்சு வச்சுங்க. இப்போ நம்ம யானை கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வந்து வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இது என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு சூப்பரான மெமரியாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஏன்னா அவ்வளோ வந்து ஃபீல் குட்டாக வந்து இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் தேக்கடிக்கு போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி போங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல இடங்க. நம்ம இயற்கை கூடைய வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்க. அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. இப்போ நம்ம வந்துட்டுருக்கிற இடம் ஸ்பைசிஸ் கார்டனுக்கு வந்து வந்திருக்கோம். சஜஸ்ட் பண்ணியிருந்தார் நமக்கு. பார்க்க நல்லா இருந்தது. டோட்டலாக ஒரு ஸ்பைசஸ் மெயினாக ஆயுர்வேதிக் மெடிசின்ஸோட ஒரு கார்டனா டோட்டலாக ஒரு 86 ஏக்கர்ஸ் இருக்கு. வேணாம் சார், கூட தேவையில்லை, மழை இல்லை, மழை போச்சு. ஸோ டோட்டல் ஒரு 86 ஏக்கர்ஸ் இருக்கு. அதில் ½ ஏக்கர் தான் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கார்டனோட ஸ்பெஷாலிட்டினா கார்டன் கண்டிப்பாக ஃபுல்லாக ஆர்கானிக், கெமிக்கலோ பெஸ்டைட் எதுவுமே யூஸ் பண்ணல. இங்கே எது செய்வாங்க, ஸ்பைசஸ் ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் இங்கே ப்ரொசஸ் செஞ்சு இங்கே தான் விற்கும். அதான் கார்டனோட ஸ்பெஷாலிட்டி. என்னோட பேர் ராகுல், இந்த ஃபார்மசியோட டாக்டர் கூட. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இது ட்ராகன் ஃப்ரூட்டோட செடி, கேக்டஸ் ஃபேமிலி தான். இதோட ஒரு சீசன் நான் சொன்னால் ஜூன் ஜூலை டைமில் இங்கே காய் கிடைக்கும். இதோட ஆயுர்வேதாவில் ஒரு பெனிஃபிட்டாக யூஸ் நான் சொன்னால் சின்ன பாப்பா அவங்களுக்கு யாராவது பிலோ 20 ஏஜில் இருந்தால் இதுக்குள்ள செவ்வாழை, ஃப்ரூட்ஸு, நட்ஸு, கலர் காய் இருக்கு பாருங்க, கொய்யா மாதிரி. இது ஜாதிக்காவும் ஜாதி பத்திரியோட ஜாதிக்காவும் ஓ, இதான் ஜாதிக்கா. அந்த காய் நல்லா ஃப்ரூட் மாதிரி ஆயிட்டா இப்படியே வெடிஞ்சிடும். இது உள்ள கிடைக்கிற சீடு தான் ஜாதிக்காய். ஒரு ஃப்ரூட் கிடைக்கும், அதான் ஜாபத்ரி. ரெண்டுமே மசாலா, பிரியாணி, சமையலுக்கு எல்லாமே போடுவாங்க. ஜாதிக்காவும் ஜாதி பத்திரி. அப்புறம் இது பெரண்டையோட ஒரு வெரைட்டி. பெரண்டை தெரியும், பெரண்டையோட ஒரு வெரைட்டி. இது ப்ராப்பரா சொன்னா சங்கலம் பெரண்டான்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிபிக்கா சொன்னா டெவில்ஸ் பேக் போன் சொல்லுவாங்க. டெவில்ஸ் பேக் போன். அவ்வளோ நம்ம டெவில்ஸோட பேக் போனோட பவர் அதுக்கு இருக்குவா சார், அதுக்கு தான் டெவில்ஸ் பேக் போன். ஸோ இதோட ஒரு முக்கியமான யூஸ்னா சொன்னா யாருக்காவது எவ்வளோ செய்வேன்னா மூட்டு வலி பிரச்சனை தானே, ஆர்த்ரைட்டிஸ், இடுப்பு வலி, குதிகால் வலி, டிஸ்க் பிரச்சனை, தோள்பட்ட வலி, கேப் பிரச்சனை தானே இதோட ப்ராப்பர்னா பிரபஞ்சன விமர்தனம்னு ஒரு ஆயிலா செய்வாங்க. ஸோ இதோட பெயின் கில்லர், பெயின் ரிலீவர் மாதிரி கிடையாது. யூஸ் செய்யறதுக்கு ஒரு வே இருக்குது. ஒரு மூடியை எடுத்து ரவுண்டில் மசாஜ் செஞ்சு ஒத்தனை கொடுக்கணும். இதோட ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் மூட்டிக்குள்ள ஜவ் ஏறதுக்கு, கேப் கம்மியாக வைக்கிறதுக்கு பெஸ்ட் ஆகும். பிரபஞ்சன விமர்சனம். ஆமாம், ப்ராப்பராக சொன்னால் ப்ளம்பேகும். ஸோ யாருக்காவதுமே எவ்வளோ சீவியர்னா வெரிகோஸ் பிரச்சனை தானே, நரம்பு சுருங்கி இந்த பிரச்சனை தானே, யாருக்காவதுமே ஷிவரிங்கா, ட்ரெம்லிங்கா, பார்க்கின்சன் இஷ்யூஸ் தாருன்னா இதோட வாச்சாதி தைலம்னு ஒரு ஆயிலாக செய்வாங்க. ஸோ இதை நார்மலாக மசாஜ் செய்யாமல் கீழே இருந்த மேலே ஆப்போசிட்டாக மசாஜ் செய்யணும். இதை லேசர் சர்ஜரி பண்ணாமல் வெயின்ஸோட கிளாட்டிங் கொடுக்கறதுக்கு, பிளட் சர்க்குலேஷன் எடுத்துக்கு பெஸ்ட் ஆகும் வாச்சாதி தைலம். இது காஃபி பீன்ஸு, காப்பி கொட்டை. இந்த க்ரீன் கலர் பெரிஸ் இருக்குல்ல, ஃப்ரூட் மாதிரி ஆகிட்டா செரி மாதிரி ரேட்டாகவே ஸ்ப்ளிட் செஞ்சு அதுக்குள்ள 2 பீன்ஸ் கிடைக்கும். ரோஸ் செஞ்சு பவுடர் செய்ததுக்கு அப்புறம் தான் பியூர் காஃபி. இந்த வெரைட்டினா காஃபி அராபிகா. அரபிக் காஃபியா? இது மிளகு, பெப்பர். மிளகுனா கொடிதான், மரத்தோட சேர்ந்தா போவா. ஆனால் இதோட டோட்டல் ஒரு 4 வெரைட்டி பெப்பர் கிடைக்கும். பெப்பர்னா பிளாக்கு, ஒயிட்டு, க்ரீனு, ரெட்டு. சேம் செடி தான், சேம் காய் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ப்ரோசஸ் செய்வா. இதை எடுத்து இது எலக்ட்ரிக் ட்ரையரில் போட்டால் பிளாக் பெப்பர். இதை எடுத்து தண்ணிக்குள்ளே கொதிக்க வைக்கும், அண்டர் வாட்டர் ஷேக்கருக்குள்ளே ஸ்கின் ஃபுல்லாக பீல் ஆகி ப்ளூ ட்ரை செஞ்சுக்கு அப்புறம் தான் ஒயிட் பெப்பர். நல்லா ஃப்ரூட் மாதிரி ஆகிட்டா செரி மாதிரி ரெட் ஆகும். இதை எடுத்து டீஹைட்ரேட் பண்ணிடும் ரெட் பெப்பர். கிரீன் அப்படியே எடுத்து வினிகர், சால்ட், லெமன். ஆனால் நம்ம டீ சாப்பிடுவோம்ல சார், டீ
டீல கிரீன் டீ இருக்கு, பிளாக் டீ இருக்கு, ஒயிட் டீ இருக்கு, ப்ளூ டீ எல்லாமே லீஃப் தான். பிளேன் பிளான்ட் ஒண்ணுதா, பட் ப்ராசஸிங்காக அதுல நிறைய டிஃபரன்சஸ் வரும். இதுல ரொம்ப காரமான பெப்பர்னா ஒயிட் பெப்பர் தான் சார். ஓ ஒயிட் பெப்பர் தான் காரம். காரம் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம 1 kg பிளாக் பெப்பர் யூஸ் செய்யும்போது 1/4 kg ஒயிட் பெப்பர் யூஸ் செஞ்சா போதும். அவ்வளோ டிஃபரன்ஸ் ஆயிருக்கு. இதெல்லாமே ஏலக்காவோட செடி, காடமம் ஏலக்காய். ஏலக்காய்னா செடி பெருசா இருக்கும், ஆனால் ஃப்ரூட்ஸ் கீழே தான் வரும். வேர்ல வரத காய் தான் ஏலக்காய். ஸோ ஒரு பிளான்ட் செஞ்சா 2 வருஷம் அப்புறம் தான் ஃப்ளவர்ஸாக ஃப்ரூட்ஸாக கொடுக்குவோம். இயர்லி 3 times ஏலக்காய் வருவோம். அது பிக்கி இது எலக்ட்ரிக் ட்ராயரில் போடுவாங்க. இது மாதிரி பச்சை ஒரு 7 கிலோ, ஆமாம் இது எலக்ட்ரிக் ட்ராயரில் போடுவோம். இது மாதிரி பச்சை ஒரு 7 கிலோ ட்ரை செஞ்சுக்கு அப்புறம் தான் 1 கிலோ ஏலக்காய் கிடைக்கும். அப்புறம் இதான் திப்பிலி, இந்த குடி மாதிரி போயிருக்கல, ஆமா இதை திப்பிலி என்ன சொல்லுவாங்க. முக்கியமான ஆயுர்வேதால யூஸ் என்ன சொன்னா, யாருக்காவது அஜீர்ண பிரச்சனை தானா, ஏப்ப பிரச்சனை ஜாஸ்தியா இருந்தா, செரிமான பிரச்சனை தானா, இதோட டைஜெக்ஷன் ஒரு டேப்லெட்ஸா செய்வாங்க. இதை பிரிஞ்சி இலை, பே லீஃப். நம்ம பிரியாணிக்கு எல்லாமே போடுவாங்க. இந்த லீவ்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி அதான் பிரிஞ்சி இலை, பே லீஃப். ஆனா சேம் மரம் ஒரு 35-40 வருஷம் கழிஞ்சு பெருசாகுவா. இதுக்கு உள்ளே கிடைக்கிற பாக் தான் பட்டை, சினிமன். ரெண்டுமே ஒரு மரத்துல தான் வருது, பிரிஞ்சி இலையும் பட்டையும். எத்தனை வருஷம் சார்? 40 வருஷம் இது கழிஞ்சு என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல அறுத்து இந்த இதை எடுத்துருவாங்க. இதுக்குள்ள இருக்க பீல் இருக்குல்ல, அதுதான் அந்த ஒரே மரத்துல இருந்து ஒரே மரத்துல தான் பட்டையும் பிரிஞ்சி இலை. அப்புறம் இதை இஞ்சியோட ஒரு வெரைட்டி, ஜிஞ்சரோட ஒரு வெரைட்டி. ஆனால் நம்ம நார்மலாக குக்கிங் யூஸ் ஜிஞ்சர் கிடையாது, வைல்ட் ஜிஞ்சர். ப்ராப்பராக சொன்னால் வனசூர்ணம்னு சொல்லுவோம். ஸோ யாருக்காவதுமே எவ்வளோ சீவியரானா ஸ்டோன் பிரச்சனை தான், கிட்னி ஸ்டோன், அது மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் பிரச்சனை தான்னா இதோட கல்லூர் வெஞ்சாதுன்னு ஒரு கஷாயமாக செய்வோம். எதை லேசர் சர்ஜரி செய்யாமல் எவ்வளோ பெரிய ஸ்டோன் கலந்து போவோம், அது கல்லூர் வெஞ்சாதி கஷாயம். யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் காந்தாரி மிளகாய். குட்டி குட்டியா இருக்கும், பட் செம்ம காரமா இருக்கும், பயங்கர காரம் இருக்கும். பயங்கர காரமா இருக்கு. ஓகே, அந்த செடி பாருங்க இங்க பின்னாடி. இதுனா லக்ஷ்மி தருன்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதத்தோட ராசான்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான யூஸ்னா ஆயுர்வேதத்தோட ராசா. நம்ம உடம்புல ஒரு 50-60% எல்லா பிரச்சனைத்தோட ஒரு மருந்து தான். நம்ம இந்த லைஃப் ஸ்டைல ஜாஸ்தியா ஆயிலி, ஸ்பைசி, ஜங்க் ஃபுட் எல்லாம் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை தான் தொப்பா, ஃபேட்டு, கொலஸ்ட்ரால். உடம்புக்குள்ள இந்த கொழுப்போட கட்டி எல்லாம் வரும். யாருக்காவது ட்ரைக்ளிசரைட், கொலஸ்ட்ரால் லெவல் ஹையா இருந்தா, ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் எதாருன்னா இதோட வாரணாதி கஷாய சூர்ணம், வாரணாதி குவாதம் செய்வாங்க. நம்ம டீ எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி காலையிலும் மாலையிலும் சூடு தண்ணியில் எடுக்கணும். இதோட ரிசல்ட்டாக பெனிஃபிட்டை சொன்னால் விசிபிளாக பார்க்கலாம். எது மாதிரி கெட்ட கொழுப்பு இருந்தாலும் நம்ம ஸ்வெட்டு, யூரின் மோஷனுக்குள்ளே கிளம்பி போயிடும். வாங்க ப்ராப்பராக சொன்னால் சரஸ்வதி பிராமின்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான யூஸ்னால் இதுக்குள்ளே சங்க புஷ்பி, நெய் எல்லாமே சேர்த்து பிராமி கிருதமாக செய்வோம். யாவ் சக்தி, கண் பார்வை, கான்சன்ட்ரேஷன் லெவலில் இருக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பிராமி கிருதம். ஓகே, இந்த பிளான்ட் இதை ப்ராப்பராக சொன்னால் யூசரா பிளான்ட்னு சொல்லுவாங்க. காமனாக சொன்னால் இன்சுலின் பிளான்ட். ஸோ யாருக்காவதுமே எவ்வளோ பழசான டயபெட்டிஸ், சுகர் இஷ்யூஸ் இருக்காங்க, சுகருக்காக நம்ம டேப்லெட்ஸாக இன்சுலின் ஷார்ட்ஸ் எதை எடுக்கிறான்னா இதோட மேகனான ஒரு டேப்லெட்ஸாக செய்வாங்க. ஸோ இதோட வேலைனா சுகர் லெவல் டவுன் மட்டும் பண்ணல, பங்க்ரியாஸோட ஃபங்க்ஷன் ஸ்டிமுலேட் செய்யறதுக்கு, பீட்டா செல்ஸ் ஆக்டிவ் செய்யறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் மேகனா டேப்லெட்ஸ். இதுனா ரொம்ப ரேரான வெரைட்டி, ரொம்ப ஸ்பெஷலான பிளான்ட். ப்ராப்பராக சொன்னால் பிரம்ம கமலம். இந்த பிரம்ம கமலம் ஆமாம், இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொன்னால் 9 வருஷத்தில் ஒரு வாட்டி தான் பூக்குவோம். 1000 பெட்டல்ஸ் இருக்கும், அதான் ஒரிஜினல் பிரம்ம கமலம். முக்கியமான இதோட யூஸ்னு சொன்னால் இதுக்குள்ள கஸ்தூரி மஞ்சள், ரத்த சந்தனம், குங்குமப்பூ, பால், அலோவேரா கம்பைன் செய்து குங்குமாதி தைலமாக செய்வோம். ஸோ ஃபேஸில் எவ்வளோ செய்வோம்னா ஸ்பாட்டு, மார்க்கு, பிம்பிள், பிக்மெண்டேஷன், கருவல் எதாக இருந்தால் அதுக்கு நல்லா இருக்கும் குங்குமாதி தைலம். கருப்பு ஏலக்கான்னு சொல்லுவாங்க, பிளாக் கார்டமம். இங்கே கீழே இருக்கிறத பூ, இந்த காய் கொஞ்சம் கூட பெருசாகும், இதுக்குள்ளே கிடைக்கிற சீடு தான் பிளாக் கார்டமம். இது துளசியோட ஒரு வெரைட்டி, ராம துளசின்னு சொல்லுவாங்க. ப்ராப்பராக சொன்னால் கற்பூராதி. ஸோ யாருக்காவதுமே எவ்வளோ சீவியரானா மைக்ரைன் பிரச்சனை தானா, ஒட்ட தலைவலி, அலர்ஜிக் ஸ்னீசிங், சைனஸ், கொராட்டே பிரச்சனைனா, வீசிங் பிரச்சனை தானா இதோட ஷிரோ ரக்ஷானா ஒரு ஆயிலாக செய்வாங்க. ஸோ மைக்ரைன் இருந்தால் ப்ராப்பராக இங்கே ஒரு 5 சொட்டு, அலர்ஜி, ஸ்னீசிங், சைனஸ், வீசிங் எதாருன்னா இங்கே நாஸ்ட்ரல்ஸில் செவிக்கு பின்னாடி ஒரு 60 days ரெகுலராக செய்யலாம். அதான் ஷிரோ ரக்ஷா. அந்த மஞ்சள் கலர் காயில் கொய்யா மாதிரி இருக்கு. இதை இப்படியா ப்ராப்பராக ஃப்ரூட் மாதிரி ஆகிட்டா அப்படியே மஞ்சள் கலர் ஆகிடும். இது ஸ்ப்ளிட் செஞ்சால் இதுக்குள்ளே பீன்ஸ் கிடைக்கும். அந்த பீன்ஸ் எடுத்து ரோஸ் செஞ்ச பவுடர் செய்யறதுக்கு அப்புறம் தான் குக்கோ பவுடர், அதோட இதை வந்து சாக்லேட்டு, கேக் எல்லாமே செய்வாங்க. அப்புறம் இது அஸ்வகந்தா கேள்விப்பட்டேன். ஆனால் இதோட முக்கியமான யூஸ்னா சொன்னால் ஜென்ட்ஸ்க்காக மட்டும்தான். நம்ம இந்த லைஃப் ஸ்டைலில் கொஞ்சமாக வேலை செய்த பாடியிலே வீக்னஸ், டயர்ட்னஸ், எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே கம்மியாகும். ஸ்ட்ரென்த் லெவல் ஏறதுக்கு, உடம்புக்குள்ளே வைட்டமின் D3, B12 கம்மியாக இருந்தால் அதுக்காக இதோட அஸ்வகந்தாதி டேப்லெட்ஸை செய்வாங்க.
இதுனா ஆயுர்வேதத்தோட ராசான்னு சொல்லுவாங்க இந்த மரம். ப்ராப்பராக சொன்னால் அஸ்னா, ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் மசூபியம்னு சொல்லுவாங்க. ஸோ உடம்புக்குள்ள எதை மாதிரி கெட்ட கொழுப்போட கட்டி எதானா, ஃபேட் பால் பிரச்சனை எதானா, கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட் ஹையாருன்னா அங்கே எதாவது சொல்கிறது லக்ஷ்மி தரும். அது ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் அஸ்னா. இந்த பிளான்ட் கேரளாவில் ஆயுர்வேதம் எவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் நீலாம்பரி என்ன சொல்லுவாங்க, நீல யாமரி. ஸோ அதுக்காகவுமே ஹேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் தானே, ஹேர் ஃபால், பொடுகு பிரச்சனை தானே, இளநர பிரச்சனை தானே, புதுசாக க்ரோத் பார்க்கறதுக்கு ப்ராப்பர் நான் இதோட ஜீவந்தியாதின்னு ஒரு ஆயிலாக செய்வோம். டெய்லி யூஸ் செய்யக்கூடாது, வாரத்தில் 2 தடவை நல்லா ரூட்டில் மசாஜ் செய்யணும். ஒரு 8 மாதம் டைம் கொடுக்கணும். முடி அடர்த்தி அவ்வளோத்துக்கு, பொடுகு போகிறதுக்கு, நேச்சுரலாக திக்கு பிளாக் ஹேர் கிடைக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஜீவந்தியாதி. இது சர்ப்பகந்தி என்ன சொல்லுவாங்க, சர்ப்பகந்தா. போய் காலத்து இதோட யூஸ்னா பாம்பு கடி, விஷாம்சம் அந்த பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இப்போ யூஸ் செய்த கொஞ்சம் கூட எஃபெக்டிவாக. யாருக்காவது ஸ்கின் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் எதாருனா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், சோரியாசிஸ், எக்ஸேமா, ட்ரை ஸ்கின் பிரச்சனை எதாருனா இதோட தந்தபால தைலம்னு ஒரு ஆயிலாக செய்வாங்க. நிம்பான டேப்லெட்ஸ் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து சால்ட் போட்டு அந்த ஏரியா ஃபஸ்ட்டு க்ளீன் செய்யணும். நைட்டில் மட்டும் இந்த ஆயில் தடவணும். 2 டேப்லெட்ஸ் உள்ளே இருந்து எடுக்கணும். ஸ்கின் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் இருந்தால் 90 டேஸில் ரிகவர் பண்ணணும். உப்பு எடுத்துக்கு அழகா இருக்கு. இருப்பா யாருக்காவது எவ்வளோ சீவர்னா ஆஸ்மா, ப்ரோங்கைட்டிஸ், அடிக்கடியோட சளி பிரச்சனை தான், ட்ரை காஃப், கன்ஜஷன் பிரச்சனை தான்னா இதோட சுவாசானந்த குளிகன்னா டேப்லெட்ஸாக செய்வாங்க. அப்புறம் இதை சதாவரி, இந்த கொடி மாதிரி போயிருக்கல, இதை சதாவரி. ಶತಾವರಿನ இந்த பேர் கொடுக்குற அர்த்தம் இருக்கு. ಶದಾನ 100, வேரினா வேறு, மினிமம் இதுக்கு 100 ரூட்ஸ் இருக்கும். ஸோ அஸ்வகந்தா எப்படி ஜென்ஸ்க்காக அந்த மாதிரி ಶತಾವರಿ லேடிஸ்க்காக. லேடிஸ்க்கு என்ன மேடம் இந்த நேம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். ஆமாம் ಶತಾವರಿயா, ಶತಾವரினா ரொம்ப பழசான மெடிசன் மேடம். நம்ம ஹார்மோன் ரிலேட்டட் நேம் எதுவும் இருக்கா? ಶತಾವರಿயோட பேர் ಶತಾವரிடா, ஆஸ்பராகஸ் ஃபேமிலியோட தான் இது. ஆமாம். ஸோ இதோட மெயினாக யூஸ்னா சொன்னால் ஹார்மோன் ரிலேட்டட் இம்பேலன்ஸ் எதாருனா, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஓவர் ஹீட்டிங், பிசிஓடி, சிஸ் இஷ்யூஸ் எதாருனா, மெனோபாஸ் பிரச்சனை எதாருனா, ஒயிட் டிஸ்சார்ஜ் இஷ்யூஸ் எதாருனா இதோட ಶತಾವರಿ டேப்லெட்ஸும் ப்ராப்பராக சொன்னால் சந்திரபிரபா குளிகா அவசியம். இது சேம் குக்கு தான், நம்ம அங்கே பார்த்ததில்ல, சேம் குக்கு தான். சாக்லேட் மாதிரி தான் ஒரு மாதமே 7 மசாலா டேஸ்ட் கலந்து அது ஆல் ஸ்பைசஸ். இதுக்கு மிளகு மாதிரி காய வருவா மே டு ஜூலை டைமில் அதை எடுத்து ட்ரையரில் போட்டு பவுடர் செஞ்சிடும். எந்த கரம் மசாலா எப்படி போடுவோம், எந்த ஃபுட்டில் வேணும்னா போடலாம். இந்த ஃபோன்ல எல்லா பக்கமும் இதுதான் தத்தூரா இல்லாட்டி உம்மத்துங்கான்னு சொல்லுவாங்க. முக்கியமான யூஸ் ஆயுர்வேதாவில் சொன்னால் யாருக்காவதுமே ப்ளீடிங் பைல்ஸ், ஃபிஷர்ஸோட பிரச்சனை தானா, பிஸ்துலாஸ் பிரச்சனை தானா இதோட கங்காயனான டேப்லெட்ஸை செய்வாங்க. எதோ லேசர் சர்ஜரி பண்ணாமல் ப்ளீடிங் பைல்ஸ் கூட இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கங்காயனா டேப்லெட்ஸ். ஓகே, இது ருத்ராட்சத்தோட மரம். ருத்ராட்ச மரம்டா. அங்கே பச்சை கலர் காய் இருக்க பாருங்க, க்ரீன் கலர் நல்லா ஃப்ரூட் மாதிரி ஆகிட்டா பர்பிள் ப்ளூ கலரில் ஆகும். இது க்ளீன் செஞ்சால் உள்ளே கிடைக்கிறத செய்யறதா ருத்ராட்ச கொட்டை. அதுக்கு கழுத்தில் போடுவாங்க. ஆமாம் ஆமாம். கீழே காய் எதுவும் இல்லை. என்ன சார் கீழே விழுந்த காய் எதுவும் இல்லை. கீழே காய் வீடு அது ஷாப்புக்குள்ளே போயிடும். இது கிராம்போட செடி. கிராம்பு சின்ன மொட்டு மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல. இங்கே போகிறாங்க இதாங்க கிராம்பு, பட்டர்ஃப்ளை. ஆமாம், இதை கிராம்பு சின்ன ஃப்ளவரிங் ஸ்டேஜஸ்ல தான் இருக்கு இப்போ. கிராம்பு ஆமாம், பெருசாகணும். இது ரொம்ப பெருசாக இருக்கா. இதை ஃப்ரூட் மாதிரி ஆகிட்டா பிங்க் கலரில் ஆகிடும். இதை எடுத்து ட்ரையருக்குள்ளே வச்சா ட்ரை செஞ்சதா ப்ராப்பரான கிராம்பு கிடைக்கும்.
ஓகே ஸோ அவ்வளோதான் கார்டன் விசிட். நம்ம கார்டன் விசிட் முடிஞ்சிருக்கு. நமக்கு ஏதாவது தேவைன்னா பாருங்க. தேங்க்யூ சார். கார்டனிங்கில் நமக்கு தேவையானதை சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாரு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கொஞ்சம் லாங் டைமாக இருக்கும், பட் யூஸ்ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஸ்பைசிஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தோம். கார்டனிங் பக்கத்துலேயே வந்துட்டு ஷாப் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இங்கே தேவையானதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அங்கேயே எல்லா விதத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா அவர் அதுக்கு தகுந்த மாதிரியான மெடிசின்ஸும் எடுத்து கொடுக்குறாங்க. நான் வந்து வேறு மெடிசின்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்றதுனால ஸ்பைசிஸ் தாங்க நான் வந்து வாங்குகிறேன். வீட்டுக்கு தேவையான அந்த கரம் மசாலா திங்ஸ் நம்ம ஊர்லேயே ரெகுலராக வாங்குகிறோம், இங்கே வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு. ஆனால் அங்கேயும் இங்கேயும் வந்து சிலது வந்து சேம் ப்ரைஸாக இருக்குது, சிலது வந்து கம்மியாக வந்து இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நேச்சுரலாக வந்து இருக்கும். நம்ம இங்கேயே வாங்கி யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் புதுவிதமான அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன். சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மெடிசின்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நேச்சுரோபதி நமக்கு தேவையான மெடிசின்ஸ் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா வெளியவும் வந்து நமக்கு வந்து மெடிசின்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த மெடிசின்ஸ்லாம் தெரியும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வரப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதே இல்லை. என்ன சார் சாப்பிட்றேன் எதாவது சார்? இல்லை இல்லை சாப்பிட்ற மாதிரி எதுவுமே. ஒன்று காமிச்சிங்க சார் சுருள்பட்டை. இது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது. மேடம் இது இம்போர்ட்டட் வெரைட்டி. இது அதோட உள்ளே இருந்த பார்க்கு, இது மஷின் கட்டு. அதான் டிஃப்ரென்ஸ். மிஷின் கட்டா? ஆமாம், இது கட் பண்ணி வர்றது அவ்வளோதான். ஆனால் இதான் கேரளா புளி, கொடும்புளி, கிராம்பு எடுங்க. கிராம்பு தாங்க. நான் இங்கே சில பைசஸ் வந்து வாங்கினேங்க. வெளியே வந்து கார்டனிங் வந்து சுற்றி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட்ஸ் வந்து நிறையா சூப்பராக இருந்தது பாருங்கள். பந்தல் மாதிரி போட்டு அதில் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் ஃபங்க்ஷன்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நம்ம தேவையான பைசஸும் யானை சவாரியும் முடிச்சுட்டு மறுபடியும் நம்மளுடைய ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க. ரொம்ப அழகான இடம். கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.